போன்ஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃப்மாக்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாமே சேஃப்மாக்குறோம். அதே போல் நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறாங்க. இப்போ வந்துங்க நான் பப்ஸு செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு 4 இந்த மாதிரி 4 தேக்காய் எடுத்துக்கினேன். ஓகே, வாலா. ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கினேன். ஒரு பச்சை மிளகா. இதில் கொஞ்சமாக நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 5 பூண்டு, இந்த மாதிரி பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். இதெல்லாச்சும் இப்போ நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கலாங்க. நான் அந்த பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, இஞ்சியை நான் இதில் தான் இப்போ அரைக்க போகிறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க நான் இந்த கறி இது கூடையே நான் இந்த அரைச்சது எல்லாச்சும் நான் போட்டுறேன். ஏன்னா நம்ம வெறும் வெங்காயத்தை இப்போ இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம எண்ணெயில் நம்ம வதக்கணுன்னாக்கா ரொம்ப எண்ணெய் குத்துக்கும். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை எல்லாச்சும் நம்ம நல்லா மெலாஞ்சே பண்ணிவிட்டு இது கூடையே நம்ம என்னென்ன தூள் போடுறோமோ எல்லாச்சும் போட்டு நம்ம என்ன செய்வோம், கூட்டிடலாம். ஓகேங்களாங்க? ஏன்னா நான் இந்த பப்ஸ் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, நான் மாவுலாம் நான் ரெடி பண்ணல, ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கிற மாவில் தான் நான் செய்ய போகிறேன். ஓகேங்களாங்க? வாலா. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு தேவையான தூளுங்கள்லாம் நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறேன். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா போடுறேன். இப்போ சீரகத்தூள் கொஞ்சோண்டு போடுறேன். வாலா. சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா ரொம்ப போடலை, அதை பாருங்கள், ஒரு அரை கரண்டி போடுறோம். ஓகே, ஏன்னா நம்ம மிளகா போட்டுக்கிறோம் அதில். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக அப்படி உப்பு போட்டுடலாம். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தூள் போட்டுடலாம். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தூள் போடலாம். அவ்வளோங்க, அவ்வளோதான். இதை இப்போ நம்ம நல்லா மெலாஞ்சே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுப்பில் எடுத்து வைக்க போகிறோம் அதை. ஓகேங்களாங்க? இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றாமல் முதல்ல நம்ம இதை அப்படியே வதக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுடுவோம். இந்த கறி இது பாருங்கள், அதில் வர கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்வோம்னா இதை அப்படியே கொஞ்சோண்டு நம்ம மெலாஞ்சே பண்ணுவோம். அந்த எண்ணெய் வரும் அதுலேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிந்து பாருங்கள் உங்களுக்கு. வராங்க, இங்கே பாருங்கள், இது கறி நல்லா வெந்துட்டார். சூப்பராக உங்களுக்கு அந்த கறி வெந்துருச்சு. பச்சையாலாம் எதுவுமே இல்லை. இதில் அந்த பச்சையாக்குது நம்ம போட்டுக்கிற அந்த புதினா, மாத்து, பச்சை மிளகா அது தான். மற்றபடி உங்களுக்கு இதை பாருங்கள், வெங்காயமும் உங்களுக்கு சூப்பராக வெந்துருச்சு. எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை நிறுத்திடலாமாங்க. இவரை நல்லா நம்ம காற்றுல ஆற விட்டுறலாம். இப்போ நான் இந்த பாத்து ஃபேத்தை ரெக்டாங்குலர் மாதிரி எடுத்துக்கினேன். ஓகே, இப்போ நம்ம இதை கரையாக போட்டுக்கலாம். இப்போது நான் எப்படி செஞ்சேன்னா அன்றைக்கி இப்படி வச்சுட்டு இவரை ஜூஸ்த்து இப்படி மூடி விட்டான். தெரியுதுங்களா? நான் இப்படி மூடி விட்டேன். அவரை கையாலேயே இப்படி நசுக்கி நல்லா இந்த மாதிரி இப்படி மூடி விட்டான். இதை அப்படியே இப்படி உள்ளக்கு அப்படி அனுப்பிட்டு இப்படி நசுக்கி விட்டுடுங்க.
இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 180 வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நம்ம இதில் விடலாம். இங்கே பாருங்க, சூப்பரான பப்ஸ். அதாங்க, இது கூட நம்ம வந்து அப்பேரோக்கு வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம வந்து இந்த பப்ஸு ரசூல் சொல்லுவாங்க, பப்ஸு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கூட நம்ம வந்து செஞ்சு வைக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் இது. இங்கே பாருங்க, சூப்பராக செம்மச்சாக்குதுங்க. இங்கே பாருங்க, சூப்பராக வந்துக்குது பாருங்க. அதனால் ஒன்று உடச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் ஆறிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பராக இல்லை? சூப்பராக இல்லை? ஓகே, இது சாப்பிட்டா ஓகேங்க. இந்த பப்ஸு ரசூல் செஞ்சு காட்டுறதால எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இப்போ இந்த பப்ஸை செஞ்சு உங்களுக்கு காட்டிக்கிறேன். இந்த பப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பார்த்தீங்க, நான் ஒரு 10-12 நிமிஷம் தான் விட்டேன் நான். ஆனால் வந்து நான் 180 மேலே வைக்கிறேன், 200 வச்சேன். ஓகேங்களாங்க? சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரிங்க, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.